பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். இந்த மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளின் ஆராதனை வேளைக்கு ஆர்வமாக நாம் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தெய்வ ஆவியானவர் நமக்கு இந்த ஆராதனை ஆசீர்வதித்து கொடுக்க ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக எங்களோடு இருந்து பாதுகாத்து இந்த ஆண்டின் 4 மாதங்களை முடித்து 5வது மாதத்தின் முதல் ஓய்வு நாளின் காலை வேளையிலே உடைய சமூகத்திற்கு வர கிருபை செய்திருக்கே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கூட சுவாமி, அநேக இடர்பாடுகள் உலகத்திலே இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை இந்த நாளிலே ஆண்டவரே உம்மை தரிசிக்க, உம்மை போற்றி புகழ்ந்து பாட அந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காணொளியின் மூலமாக நடைபெறுகின்ற இந்த ஆராதனை நேரம் முழுவதையும் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கும் வேத பகுதிகள், தியானிக்கும் சத்திய வசனங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, எங்கள் இதை பார்க்கிற ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஆண்டவரே இது பிரதிபலிக்கத்தக்கதாக, உம்மை பிரதிபலித்து காட்டத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நேரம் முழுவதையும் நீர் ஆட்கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். நம்முடைய ஆராதனையின் ஆரம்பத்திற்காக முதலாவது பாடல் சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடுவோம். அப்படி நின்ற வண்ணமாக சங்கீதம் 86வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 86. இந்த நாளுக்கு இன்று குறிக்கப்பட்டிருக்கிற சங்கீத பகுதி 86ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை அனைவரும் சேர்ந்து படிக்க வேண்டும். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், என் ஆத்மாவை காத்தருளும். நான் பக்தியுள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிற உமது அடியேனை நீர் ரட்சியும். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியேனுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகழ்வதில்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதி
ஜாதிகள் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மைமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கு மைமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மனவொருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். என் மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும். உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை இரட்சியும். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறது என் பகைஞர் கண்டு வெட்கப்படும் பலிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நின்று வண்ணமாக நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியில் பிறந்தார். பொது பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தருளினார். பரமரத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் வலது பார்சலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியினை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் உட்கார்வோம். இப்பொழுது வேத பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 28 முடிய. பக்கம் புதிய ஏற்பாட்டில் 23. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்பதே. வாசிக்க குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு வேர்ல்டு பேண்டமிக் சூழ்நிலையிலே பழையபடி நாம் இந்த காணொளியின் மூலமாக அல்லது நேரலையின் மூலமாக கர்த்தரை ஆராதித்துக் கொள்ளும்படியான ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறபடினாலே கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். எப்படியாயினும் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே மற்ற நம்முடைய திருச்சபையின் ஆராதனைகளிலே நாம் இப்படி ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய நல்ல நாட்களை கர்த்தர் தந்திருக்கிறதற்காக நான் கர்த்தரை துதிக்கின்றேன். மீண்டும் இந்த நேரலையின் மூலமாக ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. திருச்சபைக்கான அறிவிப்புகள், அரசாங்கத்தினுடைய மறு உத்தரவு வருகின்ற வரைக்கும், நம்முடைய பேராயத்திலிருந்து மறு உத்தரவு வருகின்ற வரைக்கும்
நம்முடைய ஆராதனைகள் அத்தனையுமே இப்படி காணொளியின் மூலமாக அல்லது நேரலையாக நமக்கு வழங்கப்படும். நாம் இப்படி காணொளி மூலமாக நேரலையாக சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்க உங்களை நான் அன்போடு கூட ஆண்டுடைய நாமத்தினாலே கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இந்த நாட்களிலே நாம் அதிகமாக கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்திருந்து நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக, நம்முடைய தேசத்திற்காக, தேசத்தின் பாதுகாப்பிற்காக, இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பதற்காக உங்களை நான் அன்போடு கூட அழைக்கின்றேன். தயவு செய்து வெளியில எங்கேயும் சுற்ற வேண்டாம், வீட்டிலே அமர்ந்திருங்கள். வெளியிலே செல்கிறவர்கள் சானிடைசர் யூஸ் பண்ணுங்க, மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. ஜாக்கிரதையா இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய உறவுகளையும் பாதுகாத்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தில் பிறந்தநாள் காண்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளையும், திருமண நாட்கள் காண்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். இன்று 2/5/2021 இன்று பிறந்தநாள் காண்கின்ற மாஸ்டர் ஜி கிறிஸ்டோ ஐவன் அவர்களையும், நாளை 3/5/2021 அன்று பிறந்தநாள் காண்கின்ற மாஸ்டர் கே கீர்த்திவாசன் அவர்களையும், 4/5/2021 அன்று பிறந்தநாள் காண்கின்ற செல்வி எஸ் சுஜி அவர்களையும், 6/5/2021 அன்று பிறந்தநாள் காண்கின்ற திருப்பதி ஜேன் டேவிட் அவர்களையும், 7/5/2021 அன்று பிறந்தநாள் காண்கின்ற செல்வி அனட் ஆபிரகாம், செல்வி ஸ்ரீதர்ஷினி அவர்களையும், திருமணம் 7/5/2021 அன்று திருமண நாள் காண்கின்ற டாக்டர் எட்வின், டாக்டர் ரெனிட்டா எட்வின் அவர்களையும், திரு இம்மானுவேல் சைமன், திருமதி குணவதி சைமன் அவர்களையும், திரு ஜான் கிருபாகரன், திருமதி பிரின்ஸ்லி எபினேசர் கிருபாகரன் ஆகியோர் இவர்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய ஆண்டுக்கான ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்துவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஆராதனை நாம் ஆலயத்தில் சென்று ஆராதிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும், கடந்த வருடத்துல ஏற்பட்ட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் போது நம்முடைய காணிக்கைகளை எல்லாம் நாம் சேகரித்து ஆலயத்துல கொண்டு வந்து வைத்தது போல நமக்கு ஊரடங்கு இருக்கிறது தவிர ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகையினாலே தொடர்ந்து நீங்கள் உங்கள் காணிக்கைகளை நீங்கள் செல்கின்ற திருச்சபைகளுக்கு மீண்டும் செல்கின்ற பொழுது செலுத்தும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். ஆவியானவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட பேசும். இயேசு ரட்சகர் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இன்றைக்கு ஒரு புதிய மாதத்திற்கு நேராக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கின்றார். இந்த வருடத்தினுடைய 4 மாதங்களை நாம் கடந்தோம். இன்றைக்கு 5வது மாதத்தின் 2வது நாளிலே
சமூகத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறபடினாலே நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 67வது சங்கீதத்தின் 2வது வசனம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்கின்றதான ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கின்றோம். ஆங்கில வேதாகமத்திலே Psalms 67 first verse, may God be gracious to us and bless us and make his face to shine upon us என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதத்திற்கு நேராக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கின்றார். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த வாக்குத்தத்த வசனத்துல 3 காரியங்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஒன்று, ஆண்டவர் நமக்கு இறங்க வேண்டும் என்பதை குறித்து பார்க்கின்றோம். நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதை குறித்து பார்க்கின்றோம். மூன்றாவதாக, அவருடைய முகத்தை நம் மீது பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த சங்கீதத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது தேசத்திற்கான ஆசீர்வாதத்தை தேவன் தர வேண்டும் என்று சொல்லி பாடப்பட்ட அல்லது ஏறெடுக்கப்பட்ட ஒரு சங்கீதம் என்று சொல்லி அதை குறித்து நாம் வாசிக்கின்றோம். 66வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிற பொழுது அந்த தேசத்தின் ஜனங்கள் போருக்கு சென்று அல்லது அந்த தேசத்திற்கு தேவன் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது நிமித்தமாக அவர்கள் கர்த்தரை துதித்து பாடுகின்றதான ஒரு சங்கீதத்தை நாம் வாசிக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இந்த 67வது சங்கீதத்திலே அவர்கள் தங்கள் தேசத்திற்கு முழுவதுமான ஆசீர்வாதம் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பாடின ஒரு பாட்டை குறித்து நாம் இதை வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் இந்த 2வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது என்னாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்திலே அங்கே பிரதான ஆசாரியன் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கிற பொழுது சொல்ல வேண்டிய ஆசீர்வாதமான வார்த்தைகள் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இந்த சங்கீதமானது முதலாவதாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய இரக்கத்திற்காக அவர்கள் கதறுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படிதான் இது ஆரம்பிக்கிறது. ஆங்கில வேதாகமத்திலே இது முதலாவது வசனமாக வருகிறது. ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், தேவரீர் எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் கதறுகிறதை அல்லது அவர்கள் கூக்குரல் இடுகிறதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய இரக்கம் மாத்திரமே நம்மை எப்பொழுதுமே பாதுகாத்து நடத்தும் என்பதுல நமக்கு எந்த விதத்திலும் சந்தேகம் கிடையாது. ஆண்டவருடைய இரக்கம்தான் நம்முடைய ரட்சிப்பிற்கு ஒரு அடித்தளம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகையினால எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தினுடைய ஒரு பகுதி தேவரீர் எங்களுக்கு இறங்கும் என்கின்றதான் இந்த பகுதியை குறித்து இன்றைக்கு சிந்திப்பதற்கு தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய இரக்கத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அந்த மெர்சியானது அது ஒரு கம்பேஷன் என்று சொல்லி நாம் அதை குறித்து பார்க்கின்றோம். ஒரு டிவைன் ஃபேவர் என்று சொல்லி மெர்சிக்கு ஒரு டெபினிஷன் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது ஒரு தெய்வீக அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறது அல்லது ஒரு இரக்கத்தை அது கொண்டு வருகிறது என்று சொல்லி நாம் அந்த மெர்சியை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, His mercies never come to an end, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தேசம் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே நாம் கர்த்தருடைய இரக்கத்திற்காக காத்திருப்பதற்காக, கர்த்தருடைய இரக்கம் நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இரக்கம் அதற்கு முடிவே கிடையாது. அப்படியானால் இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல, இப்பொழுது நாம் இமைப்பொழுது கைவிடப்பட்ட ஒரு நிலையிலே நாம் இருக்கின்றோம். நம்முடைய தேசம் கைவிடப்பட்ட நிலையில இருக்கின்றது. எத்தனையோ லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்கள் இன்றைக்கு ஆக்சிஜன் கிடைக்காதபடிக்கு இந்த கொரோனா கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு நம்ம ஒரு சர்வே சொல்லுகிறது, ஒரு நிமிடத்திற்கு நம்முடைய தேசத்துல 2 பேர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவருடைய இரக்கம் நம்ம இருக்கிறபடினாலே இன்றைக்கு நாம் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் கடந்த வருடத்திலே ஒரு சில தேசங்களிலே இப்படி ஜனங்கள் குவியலாக மரிக்கிறதை அடக்கம் பண்ண இடம் இல்லாமல் ஜனங்கள் ஒரு கும்பலாக அப்படியே புதைக்கப்படுகிறதை நாம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வீட்டுக்கு அந்த அழிவு வந்திருக்கிறது.
ஒருவேளை நாமும் இன்றைக்கு சுகத்தோடு கூட இருக்கலாம். ஆனால் நம்முடைய வீட்டிற்கு அந்த அழிவு வந்திருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவருடைய இரக்கத்திற்காக கதறக்கூடிய நாட்களை தேவன் நமக்கு இந்த நாளிலே கொண்டு வருகிறார். ஆண்டவருடைய இரக்கம் அது முடிவில்லாத இரக்கம். ஆகையினாலே ஆண்டவரே, இமைப்பொழுது கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயே நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தேசத்துல ஆண்டவரே மறிக்கின்ற ஜனங்களை புதைப்பதற்கு இடையில்லாமல் குவியல் குவியலாக எரிந்து கொண்டிருக்கிற நிலை, மருத்துவமனைகளில இடம் கிடைக்காத படிக்கு, ரோட்டு ஓரங்களில, ஆம்புலன்ஸ்ல, ஆட்டோவில் இன்றைக்கு ஜனங்கள் படுத்த படுக்கையோடு கூட அப்படியே தங்களுடைய உறவுகளிடத்துல உயிர் பெறுகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு காரியம். ஆண்டவரால் கைவிடப்பட்ட நிலையிலே இன்றைக்கு நம்முடைய தேசம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரால் கைவிடப்பட்ட நிலையிலே இன்றைக்கு கோடீஸ்வரர்களும் லட்சாதிபதிகளும் இருக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இமைப்பொழுது கைவிட்ட ஆண்டவர் உருக்கமான இரக்கங்களால் மீண்டும் சேர்த்துக்கொள் என்று வாக்கு பண்ணியிருக்கிற ஆண்டவருடைய அந்த இரக்கத்திற்காக இன்றைக்கு சபையாக, குடும்பமாக, தனிநபராக ஆண்டவருடைய சமூகத்துல கதறி அழுவதற்கு தேவன் இந்த காலை வேளையில நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஏனென்றால் வேதத்துல நாம் வாசிக்கிற பொழுது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நாம் வாசிக்கின்றோம், who is rich in mercy, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நம்மிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்கள் நம்மை ஒன்று செய்ய முடியாது. நம்மிடத்தில் இருக்கின்ற வசதி வாய்ப்புகள் நம்முடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை. இன்றைக்கு மதியானத்துல கூட, நேற்றைக்கு கூட நாம் பார்க்கின்றோம், முன்னாள் ஐஜி திரு நெல்சன் IPS அவர்கள் மரித்து போனார்கள். எவ்வளவோ உயர் அதிகாரிகள், எத்தனையோ அரசியல் தலைவர்கள், எத்தனையோ MLA MPக்கள், கோடீஸ்வரர்கள் இன்றைக்கு தங்களை காப்பாற்றி தங்களிடத்துல உள்ள ஐஸ்வர்யத்தை பயன்படுத்தி, தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, அல்லது தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியாத சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர், who is rich in mercy என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆகையினாலே ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய இரக்கத்திற்காக கதறுவதற்கு இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கிற பொழுது, பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. I desire mercy, not sacrifice. இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நம்முடைய தேசத்திற்காக, அகில உலகத்திற்காக, நம்முடைய உறவுகளுக்காக எத்தனை ஊழியக்காரர்களை நாம் இழந்திருக்கின்றோம். நம்மோடு கூட பணி செய்தவர்கள், நம்முடைய நண்பர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள், எல்லாருக்காகவும் அவருடைய சுகபலத்திற்காக, ஆண்டவர் நம்முடைய தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய இரக்கத்திற்காக கதறி அழுவதற்கு இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் சுகத்தோடு இருக்கிறோம் என்றால் மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். மற்றவர்களின் சுகத்திற்காக அழுது ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் நம்மை வைத்திருக்கின்றார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21, 28 வசனங்களில் ஒரு சம்பவத்தை நாம் வேத பகுதியாக வாசிக்க கேட்டோம். கானானிய ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய மகள் பிசாசினால் பிடிக்கப்பட்டு கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள். இயேசு சாமி இடத்துல வந்து என்னுடைய மகளை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க கேட்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் இடத்திற்கு மாத்திரமே அனுப்பப்பட்டேன். I sent to Israel people only. நான் இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமே அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி. ஆனா அவங்க சொல்றாங்க, அவங்க பாருங்க, தங்களை எவ்வளவு தாழ்த்தி ஆண்டவருடைய இரக்கத்திற்காக அவர்கள் தன்னை ஒரு நாயை விட கேவலமாய் அவர்கள் அங்கே ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். ஆண்டு சொல்றாரு, நான் இஸ்ரவேல் இடத்துல அனுப்பப்பட்ட உங்களுக்கு எல்லாம் சுகம் கொடுக்க முடியாது. மேசையில் இருக்குது, அதாவது பிள்ளைகள் சாப்பிடுகிற அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது என்று சொல்லி ஒரு கடினமான வார்த்தை. நம்மை பார்த்து யாராவது நாயின்னு சொன்னா நம்ம சும்மா இருப்போமா? ஆனாலும் அந்த கானானிய ஸ்திரீ அவற்றை சகித்து கொண்டு அவள் சொல்லுகிறார், தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறாள். ஆமாண்டவரே, நீ சொல்லுகிறது மெய்தான். நாய், அதாவது மேசையில பிள்ளைகள் உட்கார்ந்து சாப்பிடுறப்போ அதுல வேஸ்ட் எல்லாம் கீழே விட பார்த்தீங்களா, அது நாய்க்குட்டிங்க வந்து தின்னும் இல்லையா? அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆகல எனக்கு தாங்க, அப்படிப்பட்ட சுகத்தை ஆகல என் பிள்ளைக்கு தாங்க. அந்த நிலைமையில என்னை வைத்து நான் நாயா இருந்தா கூட பரவாயில்ல, என்னுடைய பிள்ளைக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய இரக்கத்திற்காக அந்த தாய் அங்கே கதறி நிற்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய தேசம் கைவிடப்பட்ட நிலையில இருக்கின்ற பொழுது ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு சுகத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நம்ம எந்த அளவுக்கு தாழ்த்த முடியுமோ, எந்த அளவுக்கு நம்மை கீழ்நிலைக்கு கொண்டு போக முடியுமோ. ஏனென்றால் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம், 2 நாளாகமும்
7:14 என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிற பொழுது பரலோகத்திற்கிற நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. And if my people who are called by name shall humble themselves and pray and seek my face and from wickedness, I will hear from heaven and I will forgive their sin and I will heal their land. நான் அவர்கள் தேசத்திற்கு சுகத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த கானானி ஸ்திரீ ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியாய் தன்னை ஆண்டவருடைய இரக்கத்திற்காக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அழுத பொழுது அந்நேரமே அவள் மகள் சுகமானாள் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கின்றோம். மத்தேயு 10:47 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, எரிகோவிலிருந்து அவர்கள் வருகின்ற பொழுது வழி அருகே ரோட் சைட்ல அமர்ந்து கொண்டு பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒரு குருடனுடைய நிலையை குறித்து நாம் பார்க்கின்றோம். இயேசு அந்த வழியே போகிறார், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து போகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அவன் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி, ஜீசஸ் சன் ஆஃப் டேவிட் ஹேவ் மெர்சி ஆன் மீ என்று சொல்லி அவன் கதறுகிறதை நாம் பார்க்கின்றோம். உன்னதமான தேவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் ஆண்டவருடைய சமூகத்தை கதறுகிறான். அங்கே இருக்கிறவர்களெல்லாம் பேசாமல் இருக்கும்படி அதட்டுகிறார்கள். ஆனால் அவனுக்கு தேவை சுகம், அவனுக்கு தேவை ஆண்டவருடைய இரக்கம். ஆண்டவரால் மாத்திரமே எனக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கர்த்தருடைய சமூகத்துல இரக்கத்திற்காக ஜெபிக்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொல்லி சுகமாக்குற ஒரு சம்பவத்தை நாம் வேதத்துல வாசிக்கின்றோம். இன்றைக்கு நாமும் கூட ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய தேசத்தின் ஜனங்கள் ரோட் சைட்ல சாலை ஓரத்துல கிடக்கிறதை பார்க்கிற பொழுது நம்முடைய உள்ள எவ்வளவு வேதனைப்படுகிறது, எவ்வளவு நாம் நொறுக்கப்படுகிறோம். அதே நிலையில கர்த்தருடைய சமூகத்துல போய், தாவீதின் குமாரனே எங்கள் தேசத்துக்கு இறங்கும், உன்னதமான தேவனுடைய குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய இரக்கத்திற்காக ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய சுகத்தை கொண்டு வருகிறார். அந்த நேரத்துல, அந்த மூமெண்ட்ல ஆண்டவர் சுகத்தை கொண்டு வருகின்றார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். கர்த்தருடைய இரக்கத்திற்காக காத்து கிடக்க, கர்த்தருடைய இரக்கத்திற்காக கதறி அழ, கர்த்தருடைய இரக்கத்திற்காக ஜெபித்து மக்களுக்கு சுகத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய திறப்பின் வாசலில நிற்கக்கூடிய ஜனங்களாக ஆண்டவர் இன்றைக்கு உன்னையும் எங்களையும் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றார். கர்த்தருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, கானானிய ஸ்திரீயை போல அந்த ரோட்டு ஓரத்தில் அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த கண் தெரியாத அந்த மனிதனை போல இரக்கத்துக்கு முடிவே இல்லாத ஆண்டவரிடத்துல, இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவரிடத்துல, இரக்கத்தை செய்ய விரும்புகின்ற ஆண்டவரிடத்துல, எபிரேயர் 4:16 நாம் வாசிக்கிறது போல தைரியமாய் அவருடைய இரக்கத்திற்காக அவருடைய சமூகத்துல நாம் கிட்டி செய்வதற்காக இந்த காலை வேளையில நம்ம ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற ஜெபத்தினால, ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதற்காக நாம் ஜெபிக்கிற ஜெபத்தினால நம்முடைய தேசம், நம்முடைய மாநிலம், நம்முடைய பட்டணம், நம்முடைய கிராமம், நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படும் சுகத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும். ஆண்டவருடைய கரத்துல ஜெபிப்பதற்காக, கர்த்தருடைய இரக்கத்திற்காக ஜெபிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் யாவரும் கண்கள் மூடி, ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கு இறங்கும், ஆண்டவரே தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்ற உம்முடைய வாக்கின்படியாக இந்த காலை வேளையில எனக்கு, என் குடும்பத்திற்கு, ஆண்டவரே என்னுடைய திருச்சபைக்கு, என்னுடைய உறவுகளுக்கு, என்னுடைய பட்டணத்திற்கு, என்னுடைய மாநிலத்திற்கு, என்னுடைய தேசத்திற்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமான ஓய்வு நாளின் இந்த காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எப்படி ஆயினும் உம்மை நாங்கள் தொழுது கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையில கூட தகப்பனே, இந்த ஆண்டவரே நேரலையின் மூலமாக நாங்கள் உம்மை தொழுது கொள்ள, உம்மை பாட, உம்முடைய வார்த்தைகளை வாசிக்க, ஜெபிக்க, ஆண்டவரே நீர் செய்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வேதத்தை நாங்கள் வாசித்து தியானிக்க கூட ஆண்டவரே ஒரு பாக்கியத்தை தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த மாதத்துல நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். சங்கீதம் 67:2 தேவரீர் எங்களுக்கு இறங்கி ஆண்டவரே உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணோம், எங்களை ஆசீர்வதியும் என்ற நம்முடைய வார்த்தையின்படியாக ஆண்டவரே இன்றைக்கு இரக்கம் என்கின்ற ஆசீர்வாதத்தினால
இரக்கம் என்கின்ற ஆண்டவரே முகத்தை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும்படியாக அன்றைக்கு கானானிய ஸ்திரியை போல உம்முடைய பாதத்தை பிடித்து நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் ஐயா, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. ரோட்டு ஓரத்துல கிடந்த அந்த மனிதன் நீர் போகிறதை அறிந்து தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி உம்முடைய பாதத்தை பிடித்து கெஞ்சினது போல ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் ஐயா, எங்கள் தேசத்திற்கு இறங்கும் ஐயா என்று சொல்லி நம்முடைய பாதத்தை பிடித்து நாங்கள் கெஞ்சுகிறோம். நீர் இரக்கத்தை விரும்புகிற தேவன், நீர் இரக்கத்தில ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர். ஆண்டவரே உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை அப்பா. ஆண்டவரே ஒருவேளை இமை பொழுது கைவிடப்பட்ட நிலையில நாங்கள் இன்றைக்கு இருந்தாலும் ஒருக்கமான இரக்கங்களால் எங்களை சேர்த்துக் கொள்கிற கர்த்தருடைய இரக்கத்திற்காக ஆண்டவரே இந்த காலை வேளையில எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு நான் சுகமா இருக்கலாம், இன்றைக்கு நான் எங்கள் குடும்ப சுகமா இருக்கலாம், ஆனால் எங்கள் உறவுகள் ஆண்டவரே, எங்களோடு கூட வேலை செய்தவர்கள் சாமி ஆண்டவரே, எங்களுக்கு தெரிந்தவர்கள் அப்பா, எத்தனையோ ஆண்டவரே ஜனங்கள் எங்கள் தேசத்துல ஒரு நிமிஷத்திற்கு 2 பேர் மறித்து கொண்டிருக்கிற இந்த காலை வேளையில ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் தேசத்தை அழிக்காதபடிக்கு ஆண்டவரே திறப்பிலே ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை காண்கிற கர்த்தாவே, எங்கள் மனவேதனையை பார்க்கிற கர்த்தர், நீர் இறங்கி எங்கள் தேசத்திற்கு சுகத்தை கொடுக்கும்படியாய் இந்த காலை வேளையில நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் உறவுகளில இந்த கொரோனாவினால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் உண்டு அப்பா, ஆண்டவரே எங்களுக்கு தெரிந்தவர்கள் உண்டு சாமி, எங்கள் திருச்சபையின் போதகர்கள் அநேகர் உண்டு அப்பா, எங்கள் திருச்சபையின் விசுவாசிகள் உண்டு ஐயா. எல்லார் மீது இந்த காலை வேளையில ஆண்டவரே உம்முடைய இரக்கம் கடந்து வரும்படியாய், ஒரு தெய்வீக சுகம் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனையில எங்களோடு கூட சேர்ந்து இந்த நேரலையின் மூலமாக காணொலியின் மூலமாக உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள், அவர்கள் குடும்பங்களிலே அவர்களுக்கு தெரிந்தவர்கள் உறவுகள் யாராவது ஆண்டவரே இப்படிப்பட்ட கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட நிலையில இருப்பார்களேயானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில தேவனுடைய இரக்கம் கடந்து போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா விதமான கொரோனா நோயினுடைய ஆண்டவரே அந்த கொரோனாவினுடைய தாக்கத்தை நாங்கள் கட்டி பதத்துல சுட்டரிக்கிறோம் ஆண்டவரே. அந்நேரமே அவருடைய மகள் சுகமானாலே, அந்நேரமே அந்த குருடன் பார்வை அடைந்தானே, அப்படிப்பட்ட தெய்வீக சுகம் இந்த காலை வேளையில இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நிறைக்க, எங்கள் ஒவ்வொருத்தரையும் நிறைக்க உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாட்களிலே இந்த வாரத்துல பிறந்த நாள் காண்கின்ற உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்து ஐவனுக்காக, கீர்த்தி பாசன், சுஜி, ஜேன், டேவிட் அவர்களுக்காக, அனிட் அபிரகாம் அவர்களுக்காக, ஸ்ரீதர்ஷினிக்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். ஒரு புதிய ஆண்டுக்குள்ள அவருடைய பிள்ளைகள் பிரவேசிக்கிற பொழுது ஆண்டவரே சரீர ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து தகப்பனே ஆண்டவரே புதிய பல நன்மைகளை கொடுத்து இன்னும் அநேக ஆண்டுகளை கர்த்தர் கூட்டி கொடுத்து பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி தர ஜெபிக்கிறோம். திருமண நாள் காண்கின்ற டாக்டர் எட்வின், டாக்டர் எட்வின் அவர்களுக்காக, இமானுவேல் சைமன், திருமதி குணவதி சைமன் அவர்களுக்காக, திரு ஜான் கிருபாகரன், திருமதி பிரின்சி எபினேசர் கிருபாகரன் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். இல்லற வாழ்க்கையை கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வாதத்தை தர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில கூட தகப்பனே எங்கள் பேராயத்தின் மூலமாய் வந்திருக்கின்ற ஜெப குறிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தந்தை பேராயிருக்காக, அவருடைய சரீர சுக பலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிரதம பேராயிருக்காக, அவருடைய சரீர சுக பலத்திற்காக, அவருடைய ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அகில இந்திய லீதியால் பெண்கள் ஐக்கியத்திற்காக, அதனுடைய தலைவியாயிருந்து அன்றது ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ரைட் ரெவரண்ட் கதிரொலி மாணிக்கம் அம்மா அவர்களுக்காக, ஆண்டவரே முதன்மை புரவலர் பிரதம பேராயர் அம்மா திருமதி ஜெயராணி சுந்தர் அவர்களுக்காக, செயலர் திருமதி ஜேனட் ரெக்ஸ், பொருளாளர் திருமதி ஐரின் ராஜசேகர் மற்றும் 7 அங்கத்தினர்களுக்காக, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட, தடுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட பெண்கள் முன்னேற வேண்டும் என்கிற இவர்களது தரிசனம் நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கு எங்கள் தேசத்துல ஆண்டவரே 5 மாநிலத்தினுடைய வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கிறதப்பா. உம்முடைய ஆண்டவரே ராஜ்யம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல ஆண்டவரே பூமியிலே செய்யப்படும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் தேசம் முழுவதிலேயும் ஆண்டவரே இந்த கொடிய கொரோனாவின் 2வது அலையின் தாக்கத்தினால் ஆண்டவரே தடுப்பூசி மருந்துகள் தடையில்லாமல் கிடைக்க, பாதிக்கப்பட்டவர்கள் சுகம் பெறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதியும் அப்பா. உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபையின் பிரசனம் எங்கள் நடத்துவதாக இயேசு ரட்சகர் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம், அழுத்தல், பாதுகாப்பு, சுகபலன், ஆரோக்கியம் நம் அனைவரோடு கூட ஆண்டவருடைய வருகை மட்டும் இருந்து காத்து நடத்துவதாக. ஆமென். ஆமென். ஆமென்.
காவழி நடத்தும் நித்திய வாழ்வு ஏந்திடும் அந்தகார பாவசாபம் பயம் யாவும் நீக்குமே மீட்பரே நல்மேய்ப்பரே நீ மேய்ச்சல் காட்டி போஷிப்பீர் இயேசுவை திருச்சபையாக நற்செய்தி நல்கிடவும் முற்பிதாக்கள் சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவும் தேவ ஆசீர்வாதத்தோடே அடியாரை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோட போக கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. யாவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.